தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யாருடன் கூட்டணி, மதில் மேல் பூனையாக காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். வருகிற சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி, மதில் மேல் பூனையாக காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவுடன் கூட்டணி அமைத்து 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 17 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்போது அந்த கட்சிக்கு 10 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக காங்கிரஸ் நிலைமை மாறிவிட்டது. திமுகவோடு கூட்டணியில் இருந்தால் காங்கிரஸ் வளராது, காங்கிரஸ் தேயத்தான் செய்யும். ஆகவே காங்கிரஸ் கூட்டணி திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால்தான் காங்கிரஸ் தமிழகத்தில் வளர்ச்சி பெறும், காலூன்ற முடியும் என்று தொண்டர்கள் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவிடம் தங்கள் கட்சிக்கு 60 தொகுதிகள், அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திமுகவிடம் காங்கிரஸ் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக இதை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திடம் கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு, அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று காங்கிரஸ் கருதுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் புதுச்சேரியிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும், கேரளாவிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்று கணக்கு போடுகிறது. ஆகவே திமுகவா தமிழக வெற்றி கழகமா, காங்கிரஸ் மதில் மேல் பூனையாக உள்ளது. இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை. ஆகவே காங்கிரஸ் எந்த நேரத்திலும் தமிழக வெற்றி கழகத்திடம் கூட்டணி வைக்கலாம் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திமுக ஆதரவாளர்கள் திமுகவுடன் தான் கூட்டணி தொடர வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு சில காங்கிரசார் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை எந்த முடிவெடுக்காமல் உள்ளது, மதில் மேல் பூனையாக உள்ளது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியா, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என்பது தெரியவில்லை. காங்கிரஸ் பரிதாப நிலையில் உள்ளது.